أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. முத்தக்கின ஆகிறதுக்கான முயற்சியில் நம்ம இருக்கிறோம். அப்படி நம்ம முத்தக்கின ஆகணும் அப்படின்னா அல்லாஹ்வை நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாஹுடைய பண்புகளை புரிஞ்சுக்கணும். அந்த பண்புகளை புரிஞ்சுக்கிறதன் மூலியமாக தான் நம்ம இறைச்சி முடியவங்களை ஆகலாம். அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹுடைய பெயரான அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்திய அந்த பெயரான அல்லாஹ் அப்படிங்கிற அந்த பெயரை பற்றி பார்த்தோம். அப்புறம் ரெண்டாவதாக அதிகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் அப்படிங்கிற பேருக்கு பின்னாடி பயன்படுத்தின அல்லாஹ் என்ற பேருக்கு அடுத்து பயன்படுத்தின அந்த பெயரான ரப் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பற்றி தான் அந்த பெயரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். இந்த ரப் அப்படிங்கிற வார்த்தை குர்ஆனில் 900க்கும் மேலே 1000க்கும் நெருக்கமாக வந்திருக்குது. இந்த ரப்புடைய அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த அந்த வார்த்தைக்குள்ளே பல பண்புகள் இருக்குது. பல பண்புகளுடைய தொகுப்பாக தான் அந்த ரப்பு அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குது. பராமரிக்கிறவன், பாதுகாக்கிறவன், வளர்க்குறவன், கண்காணிக்கிறவன், சீர்திருத்தம் செய்கிறவன், இப்படியான பல பண்புகள் அந்த பெயருக்குள்ளே இருக்குது. ஒரு மனிதன் அவன் விந்து துளியாக இருப்பதிலிருந்து அவன் தாயின் கருவறையில் சென்று அவன் ஒரு சிசுவாக இருந்து வளர்ந்து அவன் பிரசவித்து அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை முழுவதற்குமான அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி அவன் மரணிக்கும் வரைக்கும் அவனுடைய அனைத்து காரியங்களையும் பார்த்து கண்காணித்து எங்கே எப்போ எதை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுக்குறவன் தான் ரப்பு. இது மனிதனுக்கு மட்டும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த அனைத்து உயிரினங்களுக்கும், விலங்குகளாக இருக்கட்டும், தாவரங்களாக இருக்கட்டும், இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகில் படைத்திருக்க அத்தனைக்கும் அவன் ரப்புவாக இருக்கிறான். இந்த ரப் அப்படிங்கிற இந்த பெயரில் இருக்கக்கூடிய பண்புகளை நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஏராளமான மாற்றங்கள் நிகழும். இந்த ரப்பு அப்படிங்கிற இந்த பண்பை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல இடங்களில் நம்மளுக்கு விளக்குறான். அவனுடைய அந்த படைப்பு தன்மையின் மூலமாகவும் நபிமார்களுடைய அந்த வரலாற்றுகளில் இருந்தும் பல விஷயங்களில் பல கோணங்களில் அந்த ரப்புவை பற்றி நம்மளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளக்குறான். அது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய அந்த கேள்விகளின் மூலியமாக ரப்பு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிடலாம். ரப் அப்படிங்கிற அந்த வார்த்தையோட பண்பு எந்தளவுக்கு விசாலமானதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 16வது அத்தியாயம் 78வது வசனத்தில் சொல்கிறான், வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ வஜஅல லக்குமுஸ் ஸமஅ வல் அப்ஸ்வார வல் அஃபீதத லஅல்லக்கும் தஷ்குரூன். உங்கள் அன்னையரின் வயிறுகளிலிருந்து நீங்கள் எதையும் அறியாமல் இருந்த நிலையில் அல்லாஹ் உங்களை வெளிப்படுத்தினான். நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக உங்களுக்கு செவிப்புலனையும் பார்வைகளையும் உள்ளங்களையும் ஏற்படுத்தினான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே என்ன சொல்கிறான், உங்களுடைய அன்னையரின் வயிறுகளிலிருந்து உங்களை வெளிப்படுத்தினது நான் தான் அப்படிங்கிறத நம்மளுக்கு இங்கே தெரியப்படுத்துகிறான். உங்களுக்கு செவிகளையும் பார்வைகளையும் இதயத்தையும் தந்தது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போ அதுதான் ரப்பு. படைக்கிறது அப்படிங்கிற அந்த செயலை ரப்பு தான் செய்ய முடியும். மேலும் அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்கிறான், லா தஅலமூன ஷைஆ, நீங்கள் எதையும் அறியாத விதத்தில் உங்களை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லும்போது இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குழந்தைகள் கருவறையில் இருக்கும்போதே எல்லாத்தையும் செவியுறும். தாய் நல்ல புத்தகங்களை படிக்கும்போது அதன் மூலியமாக அந்த குழந்தை புத்திசாலி குழந்தையாக வரும். அதுமாரி குழந்தை தாய் வயிற்றில் இருக்கும்போதே செவியுற்று நல்ல விஷயங்கள் சேரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல அறிவாளியாகவோ சிறந்த ஒரு குழந்தையாகவோ வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி எதுவுமே கிடையாது. அந்த குழந்தை வெளிவரும்போது எதையுமே தெரியாத ஒரு விதத்தில் தான் வெளிவருது அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நம்மளுக்கு சொல்கிறான். அடுத்ததாக 6வது அத்தியாயத்தில் 46வது வசனத்தில், குல் அரஅய்தும் இன் அஹதல்லாஹு ஸமஅக்கும் வ அப்ஸ்வாரக்கும் வ ഖതம அலா குலூபிக்கும் மன் இலாஹுன் கைருல்லாஹி யஅதீக்கும் பிஹ். அல்லாஹ் உங்கள் செவி புலனையும் பார்வைகளையும் பறித்து உங்கள் உள்ளங்களில் முத்திரையிட்டு விட்டால் அவற்றை உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் கடவுள் அல்லாஹை தவிர வேறு யார் என்பதை நீங்கள் தெரிவியுங்கள் என்று கேட்பீராக.
அல்லாஹ் தான் நமக்கு இந்த பார்வைகளையும் செவிப்புலன்களையும் இதயத்தையும் தந்தான். அப்படிப்பட்ட அந்த ரப்பு அது எல்லாத்தையும் எடுத்துட்டான், அது எல்லாத்தையும் பறிச்சுட்டான் அப்படின்னா நமக்கு அதை திருப்ப திறக்கக்கூடியது யார் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நம்மளுக்கு கேள்வியாக வைக்கிறான். அல்லாஹ்வை தவிர அவங்களுக்கு இதை செய்யக்கூடியது யாருமே இல்லை அப்படிங்கிறது அல்லாஹ் இங்கே நம்மளுக்கு சொல்கிறான். அந்த ரப்புடைய தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு கேள்வியாகவே இதை வைக்கிறான். அடுத்ததாக இதே மாதிரியே கேள்வியை வைக்கக்கூடிய இன்னொரு வசனம் 27வது அத்தியாயத்தில் 60, 61, 62வது வசனங்கள் அல்லாஹ் சொல்கிறான். அம்மன் خلق السماوات والأرض وأنزل لكم من السماء ماء فأنبتنا به حدائق ذات بهجة ما كان لكم أن تنبتوا شجرها إله مع الله بل هم قوم يعدلون. அவர்கள் இணையாக்குபவை சிறந்தவையா அல்லது வானங்களையும் பூமியையும் படைத்து உங்களுக்கு வானிலிருந்து தண்ணீரை இறக்கினானே அவனா? அதன் மூலம் வளம் கொளிக்கும் தோட்டங்களை உண்டாக்கினோம். அவற்றில் மரங்களை முளைக்கச் செய்ய உங்களால் முடியாது. அல்லாஹுடன் வேறு கடவுள் இருக்கிறானா? எனினும் அவர்கள் இறைவனுக்கு படைப்பினங்களை சமமாக்கும் கூட்டமாகவே இருக்கின்றனர். அம்மன் ஜஅலல் அருள கராரவ் வஜஅல ஹிலாலஹா அன்ஹாரவ் வஜஅல லஹா ரவாசிய வஜஅல பைனல் பஹ்ரைனி ஹாஜிஸா அஇலாஹும் மஅல்லாஹ் பல் அக்ஸருஹும் லா யஅலமூன். அவர்கள் இணையாக்குபவை சிறந்தவையா அல்லது பூமியை வாழ்விடமாக்கி அதற்கிடையே ஆறுகளை ஏற்படுத்தி அதற்கு உறுதிமிக்க மலைகளையும் அமைத்து 2 கடல்களுக்கிடையே தடுப்பையும் ஏற்படுத்தியவனா? அல்லாஹுடன் வேறு கடவுள் இருக்கிறானா? எனினும் அவர்கள் அதிகமானோர் அறிந்து கொள்வதில்லை. அடுத்ததா அம்மை யுஜீபுல் முதுத்தர்ர இதா தஅஹு வயக்ஷிஃபு ஸூஅ வயஜஅலுக்கும் குலஃபா அல் அர்த் அஇலாஹும் மஅல்லாஹ் கலீலம் மா ததக்கரூன். அவர்கள் இணையாக்குபவை சிறந்தவையா அல்லது துன்பத்திற்கு உள்ளானவன் பிரார்த்திக்கும் போது அவனுக்கு பதிலளித்து அத்துன்பத்தை நீக்கி பூமியில் உங்களை தலைமுறைகளாக ஆக்கியவனா? அல்லாஹுடன் வேறு கடவுள் இருக்கிறானா? நீங்கள் குறைவாகவே படிப்பினை பெறுகிறீர்கள். இப்படியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்விகளை தொடர்ந்துட்டு போனான். இதற்கடுத்தும் அல்லாஹ்வுடைய கேள்விகள் இருக்குது அந்த வசனங்களில், அதுக்கு அடுத்த வசனங்களில். உங்களுக்காக இதெல்லாம் ஏற்படுத்தியது நான் தான் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காட்டுறான். தன்னோட ரப்பு தன்மையின் தன்னோட அந்த ரப்பு தன்மையின் பண்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு கேள்விகளை முன் வச்சு நமக்கு தெளிவுபடுத்துகிறான். இப்படி நம்ம வாழ்க்கையோட எந்த பக்கம் நம்ம யோசித்தாலும், எப்படி யோசித்தாலும் அந்த அத்தனையிலையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த ரப் என்கிற பண்பு வெளிப்படுறத நம்ம உணர்ந்துக்கலாம். படைச்சதா வந்தான், பராமரிக்கிறதா வந்தான், சீர்படுத்துகிறதா வந்தான், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அடுத்ததாக ரப்பு என்னெல்லாம் செய்கிறான் அப்படிங்கிறத பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்தோரோட உரையாடின அந்த செய்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். 26வது அத்தியாயத்தில் 69வது வசனத்துலேருந்து 87வது வசனம் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த விஷயத்தை சொல்கிறான். அவர்களுக்கு இப்ராஹிமின் செய்தியை எடுத்துரைப்பீராக. அவர் தம் தந்தையிடமும் சமுதாயத்தினரிடமும் எதை வணங்குகிறீர்கள் என்று கேட்டபோது சிலைகளை வணங்குகிறோம் என்று அவற்றை வணங்கி கொண்டே இருப்போம் என்று அவர்கள் கூறினர். நீங்கள் அழைக்கின்ற போது அவை உங்களுக்கு செவி சாய்க்கின்றனவா அல்லது அவை உங்களுக்கு நன்மை செய்கின்றனவா அல்லது தீமை செய்கின்றனவா என அவர் கேட்டார். எனினும் இவ்வாறு செய்பவர்களாக எங்கள் முன்னோர்களை கண்டோம் என அவர்கள் கூறினர். நீங்களும் முன் சென்று விட்ட உங்கள் முன்னோரும் எதை வணங்கி கொண்டிருந்தீர்கள் என்பதை சிந்தித்தீர்களா என அவர் கேட்டார். அகிலங்களின் இறைவனை தவிர அவை எனக்கு எதிரிகளே. அவனே என்னை படைத்தான், அவனே என்னை நேர்வழியில் செலுத்துகிறான், அவனே எனக்கு உணவளிக்கிறான், எனக்கு அருந்துவதற்கும் தருகிறான். நான் நோயுற்றால் அவனே என்னை குணப்படுத்துகிறான், அவனே என்னை மரணிக்கச் செய்வான், பின்னர் என்னை உயிர்ப்பிப்பான். இறுதி தீர்ப்பு நாளில் அவன் என் குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என அவனிடமே ஆதரவும் வைக்கிறேன். என் இறைவனே எனக்கு ஞானத்தை வழங்குவாயாக, நல்லவர்களுடன் என்னை சேர்த்து வைப்பாயாக, பின் வருவோரிடம் எனக்கு நற்பெயரை ஏற்படுத்துவாயாக, இன்பம் நிறைந்த சொர்க்கத்திற்கு உரிமை கொள்வோரில் ஒருவராக என்னை ஆக்கி வைப்பாயாக, என் தந்தையை மன்னிப்பாயாக, அவர் வழிகடல்களில் ஆகிவிட்டார், உயிர்ப்பித்து எழுப்பப்படும் நாளில் என்னை இழிவுக்குள்ளாக்கி விடாதே அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க. அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மக்கள்கிட்ட அவங்க எடுத்துரைக்கும் போது அல்லாஹ்வுடைய இந்த தன்மைகளை எடுத்துரைக்கிறாங்க.
அவன் தான் என்னை படைச்சான், அவன் தான் எனக்கு நேர்வழி காட்டினான், அவன் தான் எங்களுக்கு உணவளிக்கிறான், எங்களுக்கு வந்து அருந்தருக்கு உணவு தர்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நான் எனக்கு நோய் ஏதாச்சும் வந்துச்சுனாக்கா எனக்கு குணப்படுத்த போகிறதும் அவன் தான், என்னை மரணிக்க செய்கிறதும் அவன் தான், பின்னாடி என்னை உயிர்ப்பிக்க போகிறதும் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரப்புடைய தன்மைகளை பற்றி அந்த மக்கள்கிட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்வே இந்த அத்தனைக்குள்ளேயும் அடங்கிடும். மனிதனுடைய இந்த படைப்பு, அவனுக்கான அந்த நேர்வழி, அவனுக்கு உணவு, அருந்த அவனுக்கு தேவையான உணவு, அடுத்து அவனுடைய ஆரோக்கியம், அப்புறம் அவனுடைய மரணம் வந்துருச்சு. அப்போது இந்த அத்தனையுமே ஒரு மனிதனுக்கு தேவையான, ஒரு மனித வாழ்வுக்கு தேவையான அனைத்தையுமே இதுக்குள்ளே வந்துடுது. அந்த அனைத்தையுமே சீர் செய்கிறது யார்? அந்த அனைத்தையுமே பக்குவப்படுத்துறது யார் அப்படின்னா அந்த ரப்புல் ஆலமீன் தான். அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இங்கே சொல்கிறாங்க. இப்போது அவன் தான் உணவளிக்கிறான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ விவசாயம் செய்கிறாங்க, விவசாயம் செஞ்சு நம்மளுக்கு வந்து உணவுகள் வருது. எதுவுமே மேஜிக்காவெலாம் நடக்கலை. எதுவுமே அதுக்குன்னு சில வேலைகள் செஞ்சால் தான் அது நமக்கு கிடைக்கும். அப்படி வகையில் அதை நம்ம யோசிக்கும்போது மண்ணுக்குள்ளே எதை வச்சாலும் மண் வந்து அதை அழிக்கக்கூடியதாக தான் இருக்குது. எப்பேற்பட்ட பொருளையுமே மண்ணுக்குள்ளே வச்சா அந்த கொஞ்ச நாள் கழிச்சு அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது மண்ணாக தான் போயிருக்கும். அதில் எதுவுமே இருக்காது. இரும்பு போட்டாலும் சரி, அது கட்டையை போட்டாலும் சரி, ஏன் நம்ம வந்து இறந்த மனிதர்களை புதைக்கும்போது அதுவுமே அது வந்து மண்ணாக தான் ஆகுது. எல்லாமே டோட்டலாக மண்ணுக்குள்ளே புதைக்கப்படுற அனைத்துமே மண்ணாகும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விதிகளை அரிக்கிறதுக்கான சக்தி அதுக்கு இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமிக்கு கட்டளையிட்டு இருக்கிறான், அப்படி நீ விதையை வந்து அரிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தன்மையை அதற்குள்ளே ஏற்படுத்தியிருக்கிறான் ரப்பு. அப்போ அதனால் அந்த விதையை மட்டும் அழிக்காமல் அதை வேறொரு ரூபத்தில் அது வந்து வெளிப்படுத்துது. பூமியில் புதைக்கப்பட்ட அனைத்தும் அழியும் போது இந்த விதை மட்டும் அழிக்கப்படாமல் வெளிப்படுத்துது அப்படின்னா அது யாருக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செஞ்சுருக்கான்? அந்த ரப்பு யாருக்காக செஞ்சுருக்கான் அப்படின்னு பார்த்தா அது மனிதர்களாகிய நமக்காக அல்லாஹ் செஞ்சுருக்கான். நமக்கு அது உணவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த செட்டப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செஞ்சுருக்கிறான். விதைகளை வந்து அந்த மண் வந்து முளைப்பிக்குது, அது ஒரு உயிராக வெளிப்படுது. இதில் இன்னொரு விஷயம், இப்போ வந்து எறும்புகள் வந்து உணவுகளை எடுத்துகிட்டு போய் மண்ணுக்குள்ளே தான் வைக்கிது. அந்த உணவுகள் வந்து ஏன் வந்து முளைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த எறும்புக்குள்ளே ஒரு செட்டப் வச்சுருக்கிறான். அது எப்படின்னா, அது வந்து எந்த ஒரு தானியத்தை எடுத்துகிட்டு போனாலுமே அதை வந்து முழுசாக அதை வந்து சேமித்து வைக்காதான். அதோட பண்பே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி வச்சுருக்கிறான் அப்படின்னா, எந்த ஒரு தானியத்தை அது எடுத்துகிட்டு போனாலுமே அதை வந்து அது 2ஆக உடைச்சி தான் வைக்குமா. அப்போது அந்த தானியம் உடைபடும் போது அது வந்து முளைக்கிற தன்மையை இழக்குது. அப்போது அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த எறும்புக்குள்ளே அந்த மாதிரி ஒரு தன்மையை வச்சு அதை வந்து அமைச்சிருக்கிறான். இதுவே அது வந்து ஒரு மல்லியை எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா, அந்த மல்லி விதையை வந்து 2ஆக உடைச்சாலுமே அது முளைக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அந்த மல்லி விதையை அது என்ன செய்யுதுன்னா 2ஆக உடைக்காமல் அதை 4ஆக உடைக்கக்கூடியதாக இருக்குதாம். அப்போ ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, அனைத்து உயிரினங்களும் ரப்புல் ஆலமீன் அதற்குரிய அதை எப்படி அமைக்கணும், எப்படி அதை செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து உருவமைச்சு இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம இந்த விஷயத்துலேருந்து புரிஞ்சிக்க முடியுது. அடுத்ததாக மனிதன் வந்து இந்த உலகத்திற்கு வந்ததுமே மனிதன் இந்த உலகத்துக்கு வந்ததுமே அவனுக்கு முதல் உணவாக எது இருக்குது அப்படின்னா தாய்ப்பால் தான் இருக்குது. அந்த தாய்ப்பால் விஷயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு அருள் புரிஞ்சது எவ்வளவோ சுப்ஹானல்லாஹ். இப்போ தாய்ப்பால் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல வெளிப்படக்கூடிய அந்த பால் வந்து மிகவும் திரவ நிலையில் தண்ணி போல தான் இருக்குமா. அந்த குழந்தை வந்து பால் அருந்த சில வினாடிகளுக்கு பிறகு தான் அந்த பாலுடைய தன்மை வந்து திடமாகி திக்கான பால் வருமா. ஆரம்பத்தில் தண்ணி போல் அந்த பிள்ளைக்கு இலகுவாக போகணுங்கிறதுக்காக தண்ணி மாதிரியான ஒரு அமைப்பை வச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த திடமாக அந்த பால் வர்ற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைச்சிருக்கிறான். அதுக்கு அடுத்ததாக வந்து எப்படின்னா தாய்ப்பால் வந்து வர்றது வந்து கால நேரங்களுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த பாலுடைய தன்மைகள் மாறுபடுது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. எப்படின்னா இப்போ மே மாதம் அப்படிங்கும்போது அது வந்து ஹீட்டான ஒரு டைம், அந்த சம்மர் டைமில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைக்கு வந்து பால் வந்து வெளிப்படுது அப்படிங்கிறதையும், இதுவே வந்து வின்டர் டைமாக இருக்குது, அந்த டிசம்பர் மாதம் போல் இருக்கிற அந்த குளிர்காலங்களில் அந்த பாலுடைய தன்மை வேறு விதமாகவும் வர்றதா வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து இப்போ கண்டறிஞ்சு சொல்கிறாங்க. அது மாதிரி அந்த குழந்தை வந்து தன்னுடைய அந்த தாயின் மார்பில் வந்து வாய் வச்சு குடிக்கும்போது அந்த குழந்தையுடைய எச்சில் பட்டு அந்த எச்சில் மூலியமாக
உள்ள செய்தி போகுது. எப்படி அப்படின்னா, அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய அந்த உடல்நிலை எப்படி இருக்குது, அந்த குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் என்னவா இருக்குது, என்னென்ன தேவைப்படுது, ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருக்குதா அந்த குழந்தை, அந்த குழந்தைக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி என்ன வேணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த குழந்தையோட எச்சில் வழியாக தாயோட அந்த மர்மத்திற்குள்ளே போய் அடுத்த முறை அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது அதற்கு தேவையான அளவில் என்னென்ன அந்த குழந்தைக்கு போகணுமோ, என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் அந்த குழந்தைக்கு போகணுமோ அதற்கு தகுந்த மாதிரி அந்த பால் வந்து உற்பத்தியாகி அது வெளியாகுது. அடுத்த முறை பிள்ளைக்கு கொடுக்கும்போது அந்த மாதிரியான உணவு அந்த பால் தான் அந்த குழந்தைக்கு போகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் தஆலா ஒரு அமைப்பை வச்சுருக்கிறான். அப்போ இந்த தாய்ப்பால் வந்து எல்லா மக்களுக்கும், எல்லா குழந்தை பெற்ற எல்லா தாய்மார்களுக்கும் தாய்ப்பால் சுரக்குது. அதிகமாக சாப்பிட்றவங்க, சாப்பிடாதவங்க, பட்டினியாக கிடக்கிறவங்க, இப்படி யாரையும் எப்படி எப்படி இருந்தாலும் சரி, அவங்க வந்து பட்டினியில் கிடந்தவங்களா இருந்தாலும் சரி, அதிகமாக பழங்களை சாப்பிட்டு அந்த பால் உரத்துக்காக எல்லாம் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அல்லாஹ்வுடைய அந்த மிகப்பெரும் கிருபையினால் அந்த பால் வந்து சுரந்துட்டு தான் இருக்குது. குழந்தைகளுக்கு பால் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இதுவும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் அருளாக இருக்குது. இந்த தாய்ப்பாலுங்கிறது குழந்தை பருவத்தில் கொடுக்கக்கூடிய அந்த உணவாக இருந்தாலும் அந்த தாய்ப்பால் அவன் வாழ்நாள் முழுக்க அவனுக்கு அது கொடுக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியும் அதனுடைய பலமும் ஒரு மனிதனுக்கு அது வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கும். தாய்ப்பால் வந்து முழுவதுமாக 2 வருடம் அவங்க குடித்தாங்க அப்படின்னா அந்த குடித்த மனிதர் வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான மனிதராகவும் திடமான மனிதராகவும் இருப்பதாகவும், தாய்ப்பால் சரியான முறையில் அருந்தாதவங்க வந்து ஒரு பலகீனமுடையவங்களாகவும் சக்திகள் குறைந்தவங்களாகவும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்போ இந்த தாய்ப்பாலுங்கிறதுல வந்து அவனுக்கு அந்த வாயில் முழுக்க அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சத்துக்கள் இருக்குது, அந்த பலங்கள் அவனுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். சுப்ஹானல்லாஹ். அடுத்ததாக அந்த மலம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த மலம் வந்து ஒரு கழிவு தான், இதில் என்னடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கலாம். ஆனால் அந்த மலத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அந்த மலத்தின் மூலியமாக ஒரு மனிதனுடைய தன்மைகளை வந்து ஈஸியாக அவனுடைய அந்த முழு தகவல்களையும் நம்ம வந்து கண்டறியலாம். அவனுடைய உடல் நிலைகள் எல்லாத்தையுமே முழுசாக நம்ம கண்டறியலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த மலத்தில் வந்து இருக்குது நிறைய விஷயங்கள். ஒரு பெரிய ஆட்கள் வந்து பெரிய பெரிய அதிபர்களாக இருக்கக்கூடியவங்க கூட அந்த மலத்தை வந்து பாதுகாத்து அதை சூட்கேஸில் நாட்டுக்கு நாடு எடுத்து செல்லக்கூடிய நிலைமைகள்லாம் இருக்குது. அந்தளவுக்கு அதில் வந்து முக்கிய தகவல்கள் எடுக்க முடியும், ஒரு நபரின் முக்கிய தகவல்கள் எடுக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அதில் இருக்குது. அடுத்ததாக நம்மளுக்கு வரக்கூடிய அந்த உமிழ் நீர், இந்த எச்சில் இருக்குதுல்ல, அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாய்க்கு நமக்கு தேவையானதை படைச்சிருக்கிறான். எந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து தேவையோ அந்த நேரத்தில் அது வந்து வெளிப்படுது. அதுவும் அளவோடு வெளிப்படுது. அதிகமாக இல்லாமல் குறைவாகவும் இல்லாமல் எந்த நேரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த நேரத்துக்கு அவ்வளோ உற்பத்தி ஆகுது. இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அது பேசும்போது நம்ம பேச பேச நம்முடைய வாய்கள் காஞ்சி போயிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது ஆட்டோமேட்டிக்காக அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தி அது ஈரத்தன்மையாக நம்மளை வந்து அந்த நாக்கை வந்து அது வச்சுக்கிறது. எந்த அளவுக்கு மட்டும் வெளிப்படணுமோ அந்தளவுக்கு மட்டும் வெளிப்படுத்துது. இதுவே இந்த பைப்பை திறந்து விட்ட மாதிரி மொத்தமாக டேப்பை திறந்து விட்ட மாதிரி ஃபுல்லாக வெளியே வந்துச்சு அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போது அந்த இடத்துல எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மட்டும் அந்த உமிழ் நீரை வெளிப்படுத்துது. அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உடம்பை வந்து அமைச்சிருக்கிறான். அது மாதிரி நம்ம ஒரு உணவை விழுங்குறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலும் இப்போ வந்து நம்ம நேராக இருந்து விழுங்கும்போது அது கீழ் நோக்கி போகுது. இதுவே நமக்கு தலைக்குப்புற இருந்து நம்ம சாப்பிட்டாலும் கூட அப்போ என்னாகும்? அது கீழே விழும் அப்படின்னு பார்த்தா அது அப்படி இல்லை, அப்படி விழுவாது. ஆனால் எப்படி இருக்கும்னா அது உள்ளே தான் போகும். அப்போவுமே நம்ம உடம்புக்குள்ளே தான் இறங்கும். அது தலைகீழே இருக்கிறோங்கிறதுக்காக புவி ஈர்ப்பு சக்திக்கு ஏற்ப அது கீழே விழுன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம உடம்பை வந்து வடிவமைச்சிருக்கிறான். அப்போது எந்தளவுக்கு நம்ம மேலே அன்பும் பாசமும் கருணையும் அவனுக்கு இருந்திருந்தா இந்தளவுக்கு நம்மளை வந்து நமக்குரிய எல்லா விஷயங்களையும் பார்த்து அவன் செஞ்சுருந்துருப்பான். இப்போ ரப்பு அப்படின்னு சொன்னாலே அன்பு தான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்களுடைய கூட்டத்தாரும் போகும்போது அப்போ வந்து கடல் குறுக்கிட்டுருச்சு. அப்போது நேருக்கு நேராக ஃபிரௌனுடைய கூட்டத்தினரை பார்க்குறாங்க. பார்த்ததுமே மூசா நபி அவங்களுடைய சமுதாயத்து மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க? போச்சு, நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம், இனிமேல் நம்மளுக்கு எங்கே வழி இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த மக்கள் சொல்லும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? கல்லா, அப்படி இல்லை,
இன்ன மழைய ரொப்பி செய்ஹதீன், என்னுடைய இறைவன் என்னோட இருக்கிறான், அவன் வந்து எனக்கு வழிகாட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, ரப்பி என்னுடைய இறைவன் அப்படிங்கிறத அங்கே பயன்படுத்துகிறாங்க. அப்போ இறைவன் வந்து ரொம்ப அன்பாளன், ரொம்ப கருணை மிக்கவன், கண்டிப்பாக அவன் வந்து நம்மளை கைவிட மாட்டான், அவன் நம்மளை பாதுகாப்பான், அவன் நமக்கு வழிகாட்டுவான் அப்படிங்கிறது வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே வந்து ரொம்ப திடமாக சொன்னாங்க. அடுத்தது அந்த ரப்புடைய விஷயத்தை நம்ம பார்க்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல சம்பவங்களை, பல வரலாறுகளை வந்து பல வரலாறுகளில் எத்தனையோ மக்களை அழிச்சதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழிச்சேன்னு சொன்ன அந்த இடங்களில் எந்த இடத்துலையுமே ரப்பு அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்தினதே இல்லை. அந்த இடத்துல எல்லாத்துலேயும் அல்லாஹ் அப்படிங்கிறது தான் எல்லாம் பயன்படுத்தியிருக்கான். அப்போ இந்த ரப்புங்கிறது வந்து அனைத்து உயிரினங்களிடத்துலையுமே கருணை காட்டக்கூடியது, அன்பு காட்டக்கூடிய அந்த பண்பை மட்டுமே குறிக்கக்கூடியதாக தான் இந்த ரப்புங்கிறது இருக்குது. அல்லாஹ் எத்தனையோ ஊரை அழித்திருக்கிறான், நீங்கள் பார்க்கவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எத்தனையோ ஊர்களை நாம் அழித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஆனால் அந்த மாதிரி எந்த இடங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரப்பு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. அப்போது இந்த ரப்பு கருணையோடு உள்ள ரப்பு, வெறும் பராமரிக்கிறது அப்படிங்கிறத மட்டும் நம்ம நினச்சிடக்கூடாது. அவன் கருணையுடன் கூடிய ரப்பு, அவன் வந்து அன்போட கூடிய ரப்பு, அவன் வந்து பாசத்தோடு இருக்கக்கூடிய ரப்பு, அதிகாரம் செலுத்தக்கூடிய அத்தனை வல்லமைகளும் அவனுக்கு இருக்குது. இருந்தாலும் கூட அவன் நம்மளுக்கு நம்மளுடைய அன்போடும் கருணையோடும் அதை வந்து நம்மள்ட்ட வந்து அவன் வந்து வெளிப்படுத்துகிறான். நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள், துன்பங்கள் இப்படி எது வேணாலும் வரலாம். ஆனால் அப்படி வந்தாலும் கூட அந்த துன்பங்கள் எல்லாமே என் வாழ்க்கை மேம்படவும், நான் முன்னேறவும் எனக்கு ரப்பு தந்திருக்கிற அந்த இன்ப குவியல்கள் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அதை நினைக்கணும். இப்போ அத்தியாயம் 99 வல்லுஹா சூறாவில் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகா நபிக்கு சொல்லியிருப்பான். அதில் இந்த 3வது வசனத்தில் மா வத்தஅக ரப்புக வமா கலா, உமது இறைவன் உம்மை கைவிடவில்லை, வெறுக்கவும் இல்லை. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறான், ரப்பு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். உன்னை ரப்பு உன்னை வந்து கைவிடலை, உன்னை வெறுக்கவும் இல்லை அப்படிங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக ضالன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅகனா. அவன் உம்மை அனாதையாக கண்டு பின்னர் அடைக்கலம் அளிக்கவில்லையா, உம்மை வழி தவறியவராக கண்டு பின்னர் நேர்வழி காட்டினான். அவன் உம்மை ஏழையாக கண்டு பின்னர் தண்ணீரை வடைந்தவராக்கினான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நபிட்ட வந்து எந்தளவுக்கு அன்பை வெளிப்படுத்துகிறான். உங்களை வழி தவறுறவராக கண்டு உங்களை வந்து நம்ம வந்து நேர்வழி காட்டலையா, நீங்கள் வந்து ஏழையாக இருந்தியே, உங்களை வந்து நான் வந்து தன்னிறைவு பெற்றவங்களை ஆக்கலையா அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் கேட்குறான். அப்போது அன்பை வெளிப்படுத்துகிற இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரப்பு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அப்போ ரப்பு என்கிறவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத உணர்ந்ததால் தான் எல்லா நெருக்கடியான நேரங்களையும் நபிமார்கள் வந்து அல்லாஹ்வை ரப்புன்னு அழைச்சிருக்கிறாங்க. ரப்பனா அப்படின்னும் ரப்பி அப்படின்னும் பல இடங்களில் துஆக்களின் மூலமாக அல்லாஹ்வை வந்து அழைச்சிருக்கிறாங்க. நம்ம ஆரம்ப காலத்தில் கூட இந்த தக்வாவை பற்றி படிக்கும்போது, தக்வா அப்படிங்கிறது வெறும் அச்சம் மட்டும் கிடையாது, அது அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பினால் அவனுக்கு கட்டுப்படுறது, அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய அச்சத்தினால் விலகிறது போல் அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பினாலும் நேசத்தினாலும் கூட நம்ம ஒரு தவறிலிருந்து விலகிறதும் தக்குவா தான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அல்லாஹ்வை வந்து வெறும் இறைவனாக மட்டும் உணர்வதையும் தாண்டி அல்லாஹ்வை ரப்பாக உணரக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் ஆக்கணும். இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்.